கோர்ஸ் ஆன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் டைனமிக்ஸ் ஐடியாஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது we are going to start with the satellite problem. ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் ஆர்பிட்டல் மோஷன்ஸ் அப்படிங்கிற ஐடியாவில் அந்த கான்செப்ட்ஸ் பற்றி பேசியிருந்தோம். அதில் ஆங்குலர் மொமெண்டம்னா என்ன, அதோடைய ஈக்குவேஷன் என்னது, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அண்ட் ஃபைனலி we have seen the Newton's law of gravitation பற்றி பேசியிருந்தோம். இப்போ அதை யூஸ் பண்ணியான ப்ராப்ளம்ஸ் தான் வந்து இன்றைக்கி லெக்சரில் நம்ம பார்க்க போகிறோம். மொதல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, we are given that a satellite is launched. ஆக்சுவலி இங்கே டேட்டா மட்டும் கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டான டேட்டா. ஸோ இங்கே டயக்ராமில் இருக்கிற டேட்டாவை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இட் இஸ் 4000 kilometers and this is 400 kilometer and this is 30,000 kilometer per hour. ஓகே, இங்கே இருக்கிறது இந்த ஒரிஜினல் டேட்டாவை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறதுனால எஸ் அஃப்கோர்ஸ் யூ மே ப்ரொசீட். த ஐடியாலஜிஸ் ஆர் சேம், ரைட்? த டெக்ஸ்ட் புக் தட் ஐ எம் ஃபாலோயிங் இஸ் பேஸ்ட் ஆன் இந்தியன் மெஷர்மெண்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம், அதனால நான் அந்த மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி லெட் மீ டூ திஸ் ப்ராப்ளம். ஓகே, இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகும். இங்கே இட் இஸ் கிவன் தட் அ சேட்டலைட் இஸ் லான்ச்ட் இன் அ டைரக்ஷன் parallel to the surface of the earth. அதாவது சேட்டலைட் வந்து ஏர்த்தோடைய சர்ஃபேஸ்க்கு பேரலாக இருக்கிற மாதிரியான ஒரு இதில் இருந்து லான்ச் பண்ணுறாங்க வித் வெலோசிட்டி ஆஃப் 30 km per hour. ஓகே, ஃப்ரம் அன் ஆல்டிடியூட் ஆஃப் 400 km. நவ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெலோசிட்டி ஆஃப் த சேட்டலைட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்போ அது மேக்ஸிமம் ஆல்டிடியூடை ரீச் பண்ணும்போது. மேக்ஸிமம் ஆல்டிடியூட் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 4000 km அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து லான்ச் பண்ணும்போது அது அங்கே போகிறதுக்கு தேவைப்படக்கூடிய வெலோசிட்டி என்ன. இந்த இடத்துல we are given with one more information. ஆக்சுவலி இது given informationங்கிறத விட we have to remember it. சரிங்களா? ஏர்த்தோட ரேடியஸ் வந்து 6370 kilometers அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு we are going to do it. இப்போது இந்த சேட்டிலைட்டோட மோஷன் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை அ சென்ட்ரல் ஃபோர்ஸ். இப்போ என்ன அப்படின்னா, என்ன தான் சேட்டிலைட் ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இங்கே சேட்டிலைட் வந்து என்னதான் இங்கே பாருங்கள், சேட்டிலைட்டோட மோஷன் நமக்கு எந்த மாதிரி இருக்குது, இன்னும் எலிப்டிக்கல் பாத். ஸோ எலிப்டிக்கல் பாத்தில் போகுது அப்படின்னாலே இருந்துட்டு டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அந்த ஸ்பேஸ் சயின்ஸ் பற்றி பேசும்போது அப்போஜி பெரிஜி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதே வந்து நம்ம ஜஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஐடியாவில் பேசும்போது இருந்துட்டு எலிப்ஸில் வந்துட்டு மேஜர் ஆக்சஸ் மைனர் ஆக்சஸ் அந்த மாதிரியான விஷயம். இந்த ஏர்த்தை சென்டராக வச்சுக்கிட்டு இன்னும் எலிப்டிக்கல் பாத் இட் இஸ் ரொட்டேட்டிங். சரிங்களா? ஸோ இந்த சேட்டலைட் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸில் ஆக்ட் ஆகுதுங்கிறக்காட்டி we can talk about angular momentum. So we see that angular momentum is conserved. ஓகே, அப்போது பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் angular momentum யூஸ் பண்ணி தான் வந்து இந்த வெலோசிட்டி ஆஃப் த சேட்டலைட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, let us do the process. Let us start our solution. So solutionல first thing is modeling and analysis. இங்கே இருந்துட்டு சேட்டிலைட் எதில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு, சின்ஸ் தி சேட்டிலைட் இஸ் மூவிங் அண்டர் சென்ட்ரல் ஃபோர்ஸ், directed toward the center of the earth. நம்ம என்ன சொல்லிடலாம், the angular momentum is constant. ஸோ இப்போ ஆங்குலர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிட்டோம். அப்படின்னா இதிலேருந்து என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, RMV sin phi equals h0 which is constant. இதில் இந்த R என்ன, M என்ன, V என்ன, there are usual notations that it is evident from this diagram. அந்த ஃபி அப்படிங்கிறது அதோட ஆங்கிள், அந்த நார்மலுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள், இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்துட்டு நம்ம அந்த தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கும்போதே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ சேட்டிலைட்டை வேரியஸ் பொசிஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் போது, ஏங்கிற பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி ஆக்ட் ஆக போகுது, பிங்கிற பொசிஷனில் இருக்கும்போது எந்த மாதிரி ஆக்ட் ஆக போகுது. இங்கே ஏர்த்தோட சென்டர் அப்படின்னு நான் சொன்னது தான் வந்து இந்த பாயிண்ட் ஓ. ஸோ திஸ் இஸ் தி
சென்டர் ஆஃப் எர்த். அந்த பாயிண்ட்டை வந்து இங்கே நம்ம நோட் பண்ணியிருந்திருக்கோம். அப்போ இதிலிருந்து ஏக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன, பிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன, இதை வச்சு தான் நம்ம பேச போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா ஆர்எம்வி சைன் ஃபி இஸ் ஹெச் நாட் விச் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம சொல்லியிருந்துருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு தெரிய விஷயம் என்னன்னா v, அதாவது இந்த வெலோசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் மினிமம் அட் v. ஓகே, இந்த இடத்துல ஆர் சைன் ஃபி ரெண்டுமே மேக்ஸிமமாக இருக்க போகுது. ஸோ ஆர் சைன் ஃபி ரெண்டுமே மேக்ஸிமமாக இருக்கும்போது we get என்ன சொல்கிறது, v to be the minimum quantity. சரிங்களா? ஸோ let me write that too. This equation shows, just a minute, this equation shows that v is minimum at b since both r and sin phi are maximum. ஓகே, ஸோ இப்போ இதிலிருந்து பார்த்துட்டிங்கன்னா வாட் வி கேன் ரைட் இஸ் தட் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்கிள் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பொசிஷனை வச்சு இந்த டேட்டா வச்சு நம்ம எழுதினோம்னாலும் சரி, இல்லை இந்த டேட்டா வச்சு எழுதினோம்னாலும் சரி, இட் இஸ் கோயிங் டு பி த சேம், ரைட்? ஸோ அதாவது ரேடியஸ் இந்த ஆர்ஏ இந்த டிஸ்டன்ஸ், அப்புறம் மாஸ் ஆஃப் த சேட்டலைட் இஸ் ஃபிக்ஸட் அண்ட் வெலோசிட்டி ஆஃப் ஏ விச் இஸ் கான்ஸ்டன்ட் and RBMVB which is also the same constant h naught. Therefore நம்ம என்ன எழுதிக்கலாம், RAMVA is same as that of RBMVB. இப்போ இதிலிருந்து what we have to find, we have to find the velocity at B. சரிங்களா? மேக்ஸிமம் ஆல்டிடியூட் ரீச் ஆகும்போது வெலோசிட்டி என்ன அப்படிங்கிறத தான் கேட்டிருந்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து விபி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா RA upon RB, mass gets cancelled and நமக்கு என்ன இருக்க போகுது, இந்த இடத்துல VA இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இஃப் யூ ஜஸ்ட் பிளக் இன் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்டு இட், நமக்கு என்ன அப்படிங்கிறது கிடைச்சிட போகுது. ஸோ இஃப் யூ சி யுவர் VA ஸ்டார்டிங்கில் வந்து என்ன வெலோசிட்டியில் இது ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு, இட் இஸ் 30,000 km/h. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த ஆர்ஏ அது என்ன சொல்லியிருந்துருக்காங்க, இட் இஸ் 400 km. பட் சென்டர் ஆஃப் தி ஏர்த்துலேருந்து நம்ம பேசுகிறோம். ஸோ ஏர்த்தோட ரேடியஸ் வந்து ஒன்று 6370 km அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்காங்கல்ல. we'll have to add that with this 400 km to get the value of RA. So 6370 km plus 400 km divided by இங்கே அதே 6370 km plus இந்த 4000 kilometers. சரிங்களா? ஸோ இஃப் யூ சி இட் இஸ் கோயிங் டு பி 30,000 kilo. Okay, 30,000 multiplied with 6770 divided by 10370 kilometer. So this units gets cancelled. So we'll be left with what? Only kilometer per hour. பார்த்துட்டிங்கன்னா 19,000, if you just cancel and see what happening here, it is 19,590 km/h. இதுதான் வந்து வெலோசிட்டி அட் தி பி. அந்த ஆல்டிடியூட், அந்த லாங்கஸ்ட் மேக்ஸிமம் ஆல்டிடியூட் ரீச் ஆகும்போது சேட்டலைட்டோட வெலோசிட்டி இதுவாக தான் இருக்க போகுது. சரிங்களா? த நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மிஷன் மங்கள் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா யூ மே நோட்டிஸ் தட் இந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து அந்த படத்தில் பேசியிருந்திருப்பாங்க அப்படின்ட்டு. இன் பிட்வீன் ஐ வில் நாட் டேக் தட் மச் ஆஃப் டைம். அந்த படம் பார்க்கும்போது தே ஹேவ் கேல்குலேட் தீஸ் திங்ஸ் அண்ட் மோரோவர் அவங்க சொல்லும் போதே இருந்துட்டு இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹோமன்ஸ் தியரி அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் ஐ வாஸ் wondering is it possible அப்படிங்கிறது. பட் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஹேவ் டன் இட் அண்ட் அதில் வந்து நம்ம படிக்கிற இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து இட்ஸ்
ரியலி ஓகே ஏதோ ஒரு உருப்படியான ஒரு விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து இட் ஹேஸ் டு கம் டு அஸ். சரிங்களா? ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோங்கிறத வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இட் வில் பி மச் பெனிஃபிஷியல். ஸோ நவ் வித்தவுட் மேக்கிங் எனி டிலே லெட் அஸ் கெட் இன்டு இட் அகெயின் ஹியர். ஸோ த டேட்டா இஸ் ஸ்லைட் சேஞ்ச்ட். இட் இஸ் 10,000 kilometer and this is 40,000 கிலோமீட்டர். உங்களுக்கே தோணலாம், என்னடா இதுக்கு முன்னாடி நியூட்டன் செகண்ட்லால பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருந்துட்டு மீட்டர்ஸு, கிலோகிராம்ஸு இப்படியே தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. பெருசாக எந்த ஒரு யூனிட்டுக்கு போகலை. இங்கே எல்லாமே கிலோமீட்டரில் கொடுத்துட்டு அதுவும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. எஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி த கேஸ் இன் ஸ்பேஸ் சயின்ஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் கைண்ட் ஆஃப் அன் intro thing to the space science, right? So ஓகே, லெட் அஸ் கோ த்ரூ த ப்ராப்ளம். இப்போ இங்கே நமக்கு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ் டக் இருக்குது. ஸ்பேஸ் டக் அப்படிங்கிறது ஸ்பேஸ்க்கு போகிற ஒரு எக்யூப்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். த ட்ராவல்ஸ் இன் அ சர்க்குலர் ஆர்பிட். ஓகே, ஸோ இங்கேயும் சர்க்குலர் மோஷன் தான் இருக்குது வித் த ரேடியஸ் ஆஃப் 10,000 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே இந்த டயக்ராமில் இஃப் யூ நோட்டஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஒரு சர்க்குலர் ஆர்பிட், இந்த ஒரு பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஆர்பிட்டில் இது ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதோடைய ரேடியஸ் தான் வந்து 10,000 கிலோமீட்டர், விச் மீன்ஸ் வாட், ஏர்த்தோட ரேடியஸே வந்து 6,370 கிலோமீட்டர்ஸ் பக்கம் போயிடுச்சு. ஸோ அரௌண்ட் ஒரு 3,630 கிலோமீட்டர்ஸ் கேப் விட்டு ஏர்த்தோட சர்ஃபேஸை தாண்டி ஒரு கேப் விட்டு ஒரு ஆர்பிட்டில் வந்து அந்த நம்ம ஸ்பேஸ் டக் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போது இதை வந்து லார்ஜர் ஆர்பிட்டுக்கு, இந்த பிங்கிற ஆர்பிட்டுக்கு நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய இந்த ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறத வந்து we'll have to pass it to இந்த பிங்கிற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலி இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இந்த ஆர்பிட்டுக்கு நம்ம பாஸ் பண்ணி ஆகணும், விச் இஸ் ஆஃப் த ரேடியஸ் 40,000 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இப்போ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இப்படி சுற்றிக்கிட்டே வந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வரும்போது we are just firing the tug. ஸோ ஃபயர் பண்ணுறோம், அதாவது நீங்கள் அந்த ஃபயர் அந்த இடத்துல ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, இது ஆர்பிட் மோஷனில் இருக்கும்போது ஃபயர் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் டஸ் நாட் ரெக்வயர் எனி திங் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ். சரிங்களா? ஏர்த்தோட கிராவிடேஷன் அந்த புல்லுலேயே இருந்துட்டு அது கீழே விழ போகிறது கிடையாது, பட் இட் வில் கீப் இட் மோஷன் இன் அ சர்க்குலர் பாத். சரிங்களா? அதுதான் ஸ்பேஸ் சயின்ஸோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அது பாட்டுக்கு அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு த்ரஸ்ட் கொடுக்கும்போது, அதாவது அதை ஃபயர் பண்ணும்போது, இன்ஜின்ஸை ஃபயர் பண்ணும்போது இட் வில் மூவ். இங்கே இந்த இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் தூரமாக மூவ் ஆகும். சரிங்களா? நீங்கள் அந்த ஃபயர் பண்ணுறது எவ்வளோ தூரம் எவ்வளோ ஃபோர்ஸாக நீங்கள் ஃபயர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து இட் வில் மூவ். இது மூவ் ஆகி இங்கே ஏங்கிற பாயிண்ட்லேருந்து இது இப்படியே மூவ் ஆகி இங்கே பி கிட்ட வரும்போது, லைக் இந்த இடத்துல வந்ததையுமே இருந்துட்டு இட் ஹேவ் டு என்டர் இன்டு த பாத். இந்த ப்ளூ கலர் பாத்துக்குள்ளே அது என்டர் ஆயிடணும், இந்த ப்ளூ கலர் ஆர்பிட்குள்ளே அது என்டர் ஆயிடணும். அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு கிவ் தி ஃபோர்ஸ். அந்த ஃபயர் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து அந்தளவுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளமில் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வெலோசிட்டி வந்து எந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், ஏங்கிற பாயிண்ட் கிட்ட வரும்போது எந்த அளவுக்கு நம்ம வெலோசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இட் வில் என்டர் இன்டு தி லார்ஜர் ஆர்பிட். இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். சரிங்களா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் தி கேல்குலேஷன். ஸோ இப்போ நான் சொல்லும் போதே நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னவாக இருந்திருக்கு போதுன்னு ஐ ஹேவ் டோல்ட் யூ பீப்புள். ஸோ இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய இந்த ஸ்மாலர் ஆர்பிட்டில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னென்னா ஜஸ்ட் கிராவிட்டி மட்டும்தான். ஸோ கிராவிட்டி அப்படின்னா இந்த இடத்துல நம்ம G 9.81 அந்த இது வரப்போகிறது கிடையாது. ஸோ கிராவிடேஷன், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்ஸ் பார்த்தோம்ல, அதிலிருந்து நம்ம எடுத்து இது பண்ண போகிறோம். ஸோ இங்கே இந்த ப்ராப்ளமும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் our சொல்யூஷன். ஸோ மொதல் விஷயம் இஸ் டு மாடல். நம்ம என்ன பண்ணுறோன்னா, we are choosing the space tug as the system. ஸோ அந்த ஸ்பேஸ் டக் அப்படிங்கும்போது அது அந்தளவுக்கு பெருசாக இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் ஸ்டில் we are assuming assume
we treat it as a particle. ஸோ அதை வந்து ஒரு பார்ட்டிக்கலாக கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ பார்ட்டிக்கலாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னாலே அஃப்கோர்ஸ் வி ஆர் கோயிங் டு ட்ரா இட்ஸ் ஃப்ரீ பாடி அண்ட் கைனடிக் பாடி டயக்ராம்ஸ். ஸோ இங்கே பார்த்துட்டிங்களா, இப்போ நம்ம என்ன ஸ்பேஸ் டக்கை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பேஸ் டக் வந்து ஏங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம அந்த ஃபயர்ஸ் அந்த என்ஜின்ஸை வந்து ஃபயர் பண்ண போகிறோம். ஸோ என்ஜின்ஸை இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஃபயர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்லேருந்து ஃபயர் பண்ண போகிறோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நார்மல் டைரக்ஷன் இங்கே தான், இப்படி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ யூ கேன் வெரி வெல் சி தட் ஹியர். சரிங்களா, இங்கே நம்ம நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தான். ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு. இப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு அது எந்த டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகுது அப்படிங்கும்போது இதே டைரெக்ஷனில் தான். ரிமெம்பர், இங்கே வந்து நம்ம டேஞ்சென்ஷியல் அண்ட் நார்மலில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஃபைன். ஸோ இதை வச்சுக்கிட்டு we can do our analysis. So the first thing is we are going to find out the things using circular orbit through A. சரிங்களா, ஸோ நியூட்டன்ஸ் செகண்ட் லா நார்மல் டைரக்ஷனில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா பை நியூட்டன்ஸ் செகண்ட் லா இன் நார்மல் டைரக்ஷன், இங்கே டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில் வந்து நமக்கு எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆக போகிறது கிடையாது. சப்போஸ் ஆச்சு அப்படின்னாலும் தட் டசன்ட் பாதர் ஆர் ப்ராப்ளம். ஸோ அந்த டேட்டாவை நம்ம எடுக்கல, நமக்கு வேணுங்கிற டேட்டாவை மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ வி ட்ரீட் திஸ் அஸ் த பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிக்கு போகுது அப்படிங்கிறங்காட்டி ஸோ இட் இஸ் சமேஷன் எஃப்என் விச் இஸ் சிம்பிளி மாஸ் டைம்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் இன் த நார்மல் டைரக்ஷன். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் gm m upon r square. ஸோ ஆக்சலரேஷன் அண்ட் நார்மல் டைரக்ஷன்ங்கிறது என்னென்னா வெலோசிட்டி ஸ்கொயர்ட் அப்பான் r. இப்போ ஏங்கிற பாயிண்டில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறங்காட்டி இட் இஸ் நாட் சிம்பிளி கோயிங் டு பி r, இட் இஸ் கோயிங் டு பி RA. அப்போ இங்கேயும் நமக்கு என்ன தான் நடக்க போகுது, MVA ஸ்கொயர்ட் அப்பான் RA. சரிங்களா, இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் நம்ம தூக்கி கொண்டு வந்து உள்ள we can substitute. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதிலிருந்து நமக்கு VA தான் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ VA ஸ்கொயர்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ இட் இஸ் RA GMM அப்பான் RA ஸ்கொயர்டு. ஸோ இது நமக்கு என்ன ஆகும், ஒரு RA கெட்ஸ் கேன்சல். ஸோ GMM upon RA. சரிங்களா, ஸோ ஆக்சுவலி மாஸ் ஆன் த போத் சைட்ஸ், ஸோ தட்ஸ் கெட்ஸ் கேன்சல்டு. ஓகே, ரெண்டு பக்கமே வந்து மாஸ் ஆஃப் த ஸ்பேஸ் டக் இருக்குது. ஸோ இந்த இதிலிருந்து இன்னொரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது, we don't have to bother what is the mass of a space டக். அது என்னவா இருந்துச்சுனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. சேம் ஐடியாலஜிஸ் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இந்த விஷயந்தான். சரிங்களா, ஸோ நவ் we'll have to give this plug in the values. ஸோ இப்போ இதை வந்து we may further write it as gr squared upon RA. ஸோ அந்த தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பார்த்த விஷயங்கள் வச்சு we just convert these things. அண்ட் இதிலிருந்து VA என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அண்டர் ரூட் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ gr squared upon RA. ஸோ if you just give the values you may very well see. ஸோ ஜிங்கிறது வந்து இட் இஸ் 9.81 நம்மளுடைய யூஷுவல் திங், ரைட். அண்ட் ஆர், இப்போ ஆறுங்கிறது அந்த டோட்டல் ரேடியஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ இட் இஸ் 6370 km/h multiplied with 1000. ஆக்சுவலி we are just converting this to, இப்போ நமக்கு இங்கே ரேடியஸ் ஆஃப் த எர்த் தான் நம்ம பேசியிருக்கோம். சரிங்களா, ஸோ இப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து 6370 km/h. இப்போ இந்த கிலோமீட்டரில் இருக்கிறது we'll have to convert it to meters. ஸோ மீட்டர் per kilometer just we are converting. இப்போ இதுக்கு ஹோல் ஸ்கொயர் we have. ஓகே, upon radius. ஸோ ரேடியஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா they have given that அந்த சர்க்குலர் ஆர்பிட்டோட ரேடியஸ் வந்து 1000 kilometers. Again இங்கே கிலோமீட்டர் வந்து if we convert it to meters, this is what we are going to have.
So do the calculation and you get 6309 meter per second. சரிங்களா? இப்போ நான் இந்த இடத்துல வந்து இதை கன்வெர்ட் பண்ணாமையே நான் பண்ண முடியாதா அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ ஸோ. ஸோ இங்கே மீட்டர் பெர் செகண்ட் கொண்டு வந்துட்டு இஃப் வி ஹேவ் டு கன்வெர்ட் திஸ் அகெயின் டு கிலோமீட்டர் பர் ஹவர் வி சி தட் இட் இஸ் 22713 கிலோமீட்டர் பர் ஹவர். அந்த கேல்குலேஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஹோப் யூ பீப்புள் ஆர் அவேர் ஆஃப் இட். சரிங்களா? நம்மளுடைய பேஸ் யூனிட் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படிங்கிறங்காட்டி நம்ம அந்த பேஸ் யூனிட்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணிக்கிறது இஸ் பெட்டர் ஆப்ஷன். Right? Next, we are going to do our analysis in the elliptical path AB. So, elliptic paths AB ல என்ன நடக்குது? சரிங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம பண்ணும்போது வாட் இஸ் த வெலோசிட்டி அந்த விஷயத்தை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த எலிப்டிக் பாத்தில் வந்து வாட் இஸ் த வெலோசிட்டி ஆஃப் தி ஸ்பேஸ் டைம். ஓகே, ஸோ அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு we use the principle of conservation of momentum. Okay, by principle of conservation of momentum நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா what is that angular momentum is constant. ஸோ எந்த ரெண்டு பாயிண்டில் எடுத்தாலும் சரி MVAவாக இருந்தாலும் சரி MVBயாக இருந்தாலும் சரி இதுதான். சரிங்களா? இப்போ இதிலிருந்து இஃப் யூ சி வாட் இஸ் விபி, ஸோ விபி பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு அந்த எலிப்டிக்கல் பாத்தில் என்ன வெலோசிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் RA upon RB and VA elliptical path. So we know that radius is 10,000 km. ஸோ இப்போ கன்வெர்ட் ஆகிற போது நமக்கு என்ன ஆயிடுது 40,000 கிலோமீட்டராக கன்வெர்ட் ஆக போகுது. அந்த இதுக்கு நம்ம மாற்ற போகிறோம். அண்ட் ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெலோசிட்டி அந்த ஏங்கிற பாயிண்டில் என்ன வெலோசிட்டி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இப்போ வந்து அந்த பாத்துக்குள்ளே என்ட்ராகும் போது நமக்கு என்ன வெலோசிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் VA at elliptical. சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்ச வெலோசிட்டி ப்ளஸ் என்னது ரேடியஸ் சாரி ஓகே, இங்கே என்னன்னா ஜஸ்ட் இங்கே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது என்ன வெலோசிட்டியில் இருக்குது அண்ட் அந்த வெலோசிட்டி கூட யூ ஆர் ஜஸ்ட் இன்க்ரீஸிங் திஸ். ஸோ இப்போ இது இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா வில் ஹேவ் டு ஆட் திஸ் குவான்டிட்டி வித் த வெலோசிட்டி தட் வி ஃபவுண்ட். ஸோ இப்போது 22,713 ப்ளஸ் 6350 ஆட் பண்ணோம் அப்படின்னா வி கெட் 29,063 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ அதை தான் வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 29,063 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இப்போ என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா யூ கெட் திஸ் வெலோசிட்டி டு பி 7266 கிலோமீட்டர் பர் ஹவர். சரிங்களா? ஸோ எலிப்டிக்கல் பாத்தில் இந்த வெலோசிட்டியில் தான் அது மூவ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் we'll have to calculate for circular orbit through B. சரிங்களா? அகெயின் இங்கே நம்ம நியூட்டன் செகண்ட் லா வச்சு தான் நம்ம பேச போகிறோம். ஸோ பை நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஸோ இதுதான் இங்கே பிங்கிற பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது திஸ் இஸ் கோயிங் டு பி தி நார்மல் டைரக்ஷன். ஸோ சமேஷன் FN இஸ் ஈக்குவல் டு MAN. அகெயின் அங்கே பண்ண அதே கேல்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா வி கெட் RB squared equals MVB squared upon RB. இதுலேருந்து VB என்னன்னு கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அகெயின் அங்கே பண்ண அதே மாதிரி நமக்கு வரப்போகுது GM upon RB. Do the same thing. Okay, GR square upon
RB. So இதிலிருந்து if you see you are just going to get 9.81 meter per second squared. So R வந்து again அதே தான் earthோட ரேடியஸே தானே நமக்கு. So again we just convert this to meters divided by we have square for அதுக்கப்புறம் இது என்னது 40,000 கிலோமீட்டர். இதையும் மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ஹேவ் அண்டர் ரூட். ஸோ இது என்னென்னு கேல்குலேட் பண்ணும்போது வி கெட் திஸ் டு பி 3155 மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஸோ மீட்டர் பர் செகண்டில் இருக்கிறத இஃப் யூ கன்வெர்ட் டு கிலோமீட்டர் பர் ஹவர் யூ கெட் திஸ் டு பி 11,375 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராப்ளம் நம்மளை என்ன கேட்டிருந்துருக்காங்க, how much the tux velocity should be increased. சரிங்களா, ஏங்கிற பாயிண்ட் கிட்ட வரும்போது வெலோசிட்டி எவ்வளவா இருக்குது, பி கிட்ட போகும்போது அது அந்த லார்ஜர் ஆர்பிட்குள்ளே இன்சர்ட் ஆயிரணும்னா வெலோசிட்டி அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஏல என்ன வெலோசிட்டி இருந்துச்சு, பியில் என்ன வெலோசிட்டி இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணதாக இருந்திருக்கும். ஸோ we need the required increase, right? ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். the required increase in velocity அதை வந்து இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் VB minus VB in elliptical. சரிங்களா, ஸோ இட் இஸ் 11,375 minus 7,266 என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 4090 கிலோமீட்டர் பர் ஹவர். சரிங்களா, இந்த இடத்துல இன்னொன்று நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா சேட்டிலைட்டோட ஸ்பீடு, அதோட ஆர்பிட்டிங் வெஹிக்கிள்ஸு, இதோடதெல்லாம் வந்து ஸ்பீட் எல்லாமே இருந்துட்டு அது ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா, இப்போது ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு கம்மி பண்ணுறோம், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு கம்மி பண்ணுறோம். இப்போது அதாவது 11,375 கிலோமீட்டர் பர் ஹவர் ஒரு மணி நேரத்தில் இவ்வளோ ஸ்பீடு போயிட்டு இருந்ததுலேருந்து 7,200க்கு நம்ம கம்மி பண்ணுறதுங்கிறதே வந்து இஸ் குவைட் ஹியூஜ் அமௌண்ட். யோசிச்சு பாருங்கள், ஒரு மணி நேரத்தில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4,000 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதை எய்தர் இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லை கம்மி பண்ணுறோம். சரிங்களா, ஸோ ஹவு கம் திஸ் இஸ் பாசிபிள்? அப்போ இங்கே எந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம், இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருங்க. அது எல்லாமே வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய லெக்சர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.